நாம எதிர்பார்த்த அந்த டைம் வந்துருச்சு. தேவையான பொருள்லாம் இருக்கா? எல்லாமே இருக்கு சார். ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. கரெக்டா இருக்கு சார். மரியாதை எப்படி பேசுறதுன்னு பேசி காட்டு. சமத்தா இருப்பேன், நான் பெஸ்டா இருப்பேன். உள்ளுக்குள்ள பதட்டமா தான் இருக்கு. ஆனா நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்டோம். இதுக்கு மேல ஈடன் காலேஜ் இன்டர்வியூ ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நமக்கு போட்டிதான். ஆனியா, எத்தனை பேருன்னு பார்த்தல? நான் சமாளிச்சிருவேன். ஆனா யாரும் கண்காணிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த கூட்டத்துல எதிரிங்க இருக்காங்களா? எதிரியா? யாரோ பாக்குற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, இங்க வந்திருக்க அத்தனை பேரையும் யாரோ கண்காணிக்கிற மாதிரியே தோணுது. அதோ அங்க அந்த பேசேஜ்ல 4 பேரு, அந்த டவர்ல 4 பேரு. அப்படின்னா இவங்க எல்லாருமே இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான். வர்றவங்களோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சு அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எக்ஸாமினர்ஸ் நம்மள பாத்துட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருஷம் வந்திருக்கிற யாரும் அந்த அளவுக்கு ஸ்பெஷலா தெரியல. யாருக்கும் எலிகன்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. குட் மார்னிங் ஹெட்மாஸ்டர். எலிகன்ஸ் இல்லாத எந்த குடும்பத்தையும் நீங்க எடுக்காதீங்க. சரி சார். நம்ம ஃபவுண்டரோட ஸ்டாச்சுவுக்கு அவங்க மரியாதை கொடுக்கறாங்க. என் டார்கெட் ஆசைப்படுறத செய்யறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த ஆளு யாரு என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா லாய்ட் ஒரு விஷயம் பண்ணாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். எலிகண்டா இருக்காங்க. அந்த குடும்பம் யாருன்னு கண்டுபிடிங்க. இவங்க ஃபோர்ஜர்ஸ் சார். இவங்க மக ஆனியா ஃபோர்ஜர் ரிட்டன் எக்ஸாம்ல வெறும் 31 மார்க்ஸ் எடுத்திருக்கா. அப்பா இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரா? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காகவே கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. இருக்கலாம். என்னன்னு விசாரிப்போம். நம்மள ஃபுல்லா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கவனமா இருங்க. கண்காணிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நார்மலா இருந்தா எப்படி? எனக்கு மூக்கு அரிக்குதுப்பா. அரிச்சாலும் சொரியக்கூடாது. அம்மா காப்பாத்துங்க, தெரியாம காலை விட்டு சாக்கடையில மாட்டிக்கிட்டேம்மா. ஐயோ, இது கூட அவங்க வைக்கிற டெஸ்ட்ல ஒரு பார்ட்டா இருக்குமோ? இப்படி ஒருவேளை இது டெஸ்ட்ல ஒரு பார்ட்னா இதை நான் ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். அப்பா, அம்மா, அங்க ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். ப்ளீஸ் போய் ஹெல்ப் பண்ணுங்க. தம்பி, உனக்கு ஒன்னும் ஆள் இல்ல? பாத்துருவோம். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பாப்போம். அடி எதுவும் படலையே? என் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிக்கோ. எதிர்பார்த்தது தப்புதான். இவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு வரும்போது சுத்தமா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? உடனே K212 வெளியே துரத்துறீங்க. இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க வேற ஒரு ட்ரெஸ் பேக் பண்ணி கொண்டு வந்து அதையும் மாத்திக்கிட்டோம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்னு யாரு எதிர்பார்ப்பாங்க? ஆக்சுவலா அந்த ப்ளூ சூட்டை விட இந்த கிரே சூட் தான் நம்ம ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அந்த ப்ளூ சூட்டை போட்டிருந்தேன்னா நம்மள சாதாரண ஊருக்காரங்க நினைச்சு யாரும் பாத்திருக்க மாட்டாங்க. எங்களை ஏமாத்த பாக்குறியா லாய்ட் ஃபோர்ஜர்? மாஸ்டர், அந்த பொண்ணை தான் டெஸ்ட் பண்ணணும். வாய மூடு. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் பசங்க கத்துப்பாங்க. அப்படி பார்த்தா வெறும் 30 மார்க்ஸ் எடுத்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் அப்படிதான் இருப்பாங்க. உங்க உண்மையான முகத்தை நான் வெளிக்கொண்டு வரேன்.